தலையில கட்டிட்டு இவருடைய டான்ஸ் ஆடுறதுதான் இவங்க போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொது இடத்துக்கு வந்து பொது சமூகத்துக்கு வந்து ஒரு மத்த ஏதாவது நிகழ்வுனா கூட தெரியாது. அது ஒரு போராட்ட களத்துக்கு வந்து இப்படி ஆடிட்டு இருக்கிறது இவங்கெல்லாம் நாளைக்கு அமைச்சர்களாகவும், மந்திரியாகவும், மக்கள் பிரதிநிதிகளாகவும் நாளைக்கு மாறி நிற்கும் போது தமிழ்நாட்டுடைய அவல நிலைய சிந்திச்சு பாருங்க. 2026ல தளபதி தானே பாட்டு மிரட்டிட்டாங்க. டீசருக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒரே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே தான். கரூரில் நடந்த சம்பவம் அது 2வது. பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஜெயிக்க போகிறது என்னமோ டிவிகே மட்டும்தான், வேற யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. மக்களுக்கு ஒரு புது மாற்றம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தளபதி நினைப்பாரு. கண்டிப்பாக நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். அதாவது அந்த பையன் பேசுனதை நீங்க 2-3 விஷயம் கவனிச்சிருப்பீங்க. கரூர்ல நடந்தது 2வதுன்னு சொல்றான். கரூர்ல நடந்தது 41 உயிர் மரணத்தையும் தாண்டி அங்க ஒரு 56 பேர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்ஷியலி உடல்ல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு இன்றளவுக்கும் கரூர் துயரத்துல நடந்தவங்களை பல பேர் இறந்து போனவங்களை பத்தி நம்ம பேசி பல தீர்த்துட்டோம். ஆனா அந்த துயரத்துக்கு போய் ஒருத்தருடைய கை உடைஞ்சிருக்கு. இன்னைய வரைக்கும் ஒருத்தருடைய முதுகு தண்டுல அடிப்பட்ட அவரால் வந்து இன்னைய வரைக்கும் அவரோட வேலைக்கு போக முடியல. இன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்து இன்னைக்கு எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். விஜய் வந்து துக்கம் தொண்டை அடிச்சிருச்சுனாலே அந்த தொண்டையெல்லாம் அடைப்பெல்லாம் சரியாகி இன்னைக்கு விஜய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். விஜயோட கட்சியினரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கரூரோட ஆர்ப்பாட்டத்துல அந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர் இன்றளவும் சரிங்களா முதுகு தண்டுல அடிபட்டு இன்னைக்கு வேலைக்கு போக முடியாத நிலைமையில இருக்கிறாரு. இவ்வளவு மோசமான இந்த சூழ்நிலையை தான் இவங்க வந்து கரூர்ல நடந்த சம்பவம் 2வது அப்படின்னு அந்த பையன் வந்து பேசுறாப்படி. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவர் சொல்றது என்னன்னா 2026ல எங்க அண்ணன் தான் வரப்போறாரு பாத்தீங்கல்ல டீசர் அப்படிங்கிறான். அதாவது ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம்னா என்ன, அரசியல் இயக்கம் எப்படி செயல்படணுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம டீசர் பாத்தீங்களா எங்க அண்ணன் படம் நடிச்சிருக்காரு, அந்த டீசர் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா, அதனால நாங்க சொல்றோம் 2026ல எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் ஆவாருங்க அப்படிங்கிறான். ஒரு சினிமாவையும் அரசியலையும் எவ்வளவு தூரம் அவங்க நெருக்கமா பொருத்தி பாக்குறாங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ எங்க அண்ணன் சீமானண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 3 சினிமாக்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. எந்த ஒரு சினிமாக்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த 3 சினிமாவையும் நான் தியேட்டர்ல போய் பார்த்து கிடையாது. எங்க கட்சியினர் எல்லாரும் போய் பார்த்திருப்பாங்களான்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதையும் மீறி பார்த்தவங்க யாராச்சும் அந்த இடத்துல வந்து சீமானோ இல்ல வந்து நாம் தமிழர்னோ கட்சியோடைய துண்டு கட்சியோட கொடி எடுத்து அந்த தியேட்டர்ல போய் ஆட்டிட்டு இருக்கிறத நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா சீமானண்ணா ஒரு படம் நடிக்க போறாரு. பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த படத்துடைய கதையின் நாயகன். அந்த படத்தை